ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, என்னோட கையில ஒரு கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர், ஒரு இஜிஆர். இது கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். இஜிஆருக்கும் நம்ம பெரிய வீடியோ போட்டிருக்கோங்க. பட் இதுக்கும் இந்த BS4 BS6 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத சின்னதா பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த BS4 இருக்கு இல்லையா, அதுதாங்க யூரோ 4 அப்படின்னு போட்டிருப்பாங்க எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. அப்புறம் இது கிட்டத்தட்ட ரெண்டு சேமா தான் இருக்கும், யூரோ 4. அப்போ BS6 இருக்கு இல்லையா, அது யூரோ 6ஆ இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டா இதுல வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு, எவ்வளவு ஹைட்ரோ கார்பன், எவ்வளவு நைட்ராக்ஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத இதுல எக்ஸாக்டா நம்ம வந்து போட்டிருக்கோம். கார்பன் மோனாக்சைடு பெட்ரோல் இன்ஜினுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் பெர் கிலோமீட்டர் தான். இதுக்கும் சேம் தான். BS6ல பெட்ரோலுக்கு 1 கிராம் பெர் கிலோமீட்டர் தான். அதனாலதான் நிறைய வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா BS6 போறப்போ BS4ல இருந்து டீசல் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நைட்ராக்ஸ் பாருங்க, இங்க 0.8 கிராம் இருக்குதா பெர் கிலோமீட்டருக்கு. இதே வந்து பாருங்க, இங்க வந்து 0.08 கிராம் டீசலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இது பெட்ரோலுக்கு 0.08 கிராம் இருக்குது. ஆனா இங்க நைட்ராக்ஸ் பெட்ரோலுக்கு பாருங்க 0.06 கிராம் தான் இருக்கு. இதே நைட்ராக்ஸ் டீசலுக்கு பாருங்க 0.08 கிராமா கொண்டு வந்துட்டாங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு. 0.025 கிராம் பெர் கிலோமீட்டர்ல இருந்து டீசலுக்கு 0.0045 கிராம் போயிட்டு டீசலுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து கம்மி பண்ணணும். அதனால இந்த இதை வந்து ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் டீசல் இன்ஜின்ல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா BS4ல வந்து டீசல் இன்ஜின் கொண்டு வரல. DPF அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, டீசல் பார்ட்டிகுலேட் மேட்டர், சாரி ஃபில்டர், டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா BS6 வெஹிக்கிளுக்கு மட்டும் டீசல் இன்ஜின்ல கொடுத்துருப்பாங்க. அது போக டெஃப் ஆயில் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ள யூரியா ஆட் பண்ணணும் அப்படின்னு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ நம்ம கையில இருக்க இந்த கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, இது இந்த இஜிஆர், இதுக்கும் என்ன ரிலேஷன்னா, இது டீசல் இன்ஜின்ல இருந்து கலட்டின கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் இஜிஆர் தாங்க. இந்த டீசல் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் இருக்கு பாருங்க, எக்ஸாஸ்ட் புகை, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அளவு இருக்குல்ல, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நைட்ராக்ஸ், இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இதுதாங்க வந்து இந்த மூணையுமே வந்து கம்மி பண்ணும். பட் ஆனா ஸ்பெஷலா இந்த நைட்ராக்ஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல வந்து குறைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இது யூஸ் பண்றாங்க, இஜிஆர். ஏன்னா இந்த NOx இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ல வந்து ஈஸியா கம்மி பண்ணிடலாம். இங்க பாருங்களா, ஏன்னா NOx பெட்ரோல் இன்ஜின்ல பாருங்க 0.06 கிராம் தான். இங்க பெட்ரோல் இன்ஜின்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கு பாருங்க, இது வந்து இங்க BS6ல வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து டீசல் இன்ஜினுக்கு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜினுக்கு ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அதுக்கு தான் வந்து கம்ப்ளீட்டா அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு TPF அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுலதான் யூரியா ஆட் பண்ணி அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வந்து பேன் பண்ணி வெளியே கொண்டு போயிருங்க. அது உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் நடக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த TPF எப்படி வேலை செய்யுது அப்படின்றத. இப்போ இங்க வந்து அதனாலதான் இதை கொடுக்கல. இங்க ஹைட்ரோ கார்பனும் நைட்ராக்ஸும் சேர்ந்து 0.3 கிராம் பெர் கிலோமீட்டருக்கு வரலாம் டீசல் இன்ஜினுக்குன்னு BS4ல வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த நைட்ராக்ஸோட அளவு, நைட்ராக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹம்ஃபுல் கேஸ் அப்படின்றது தெரியும், NOx. இதை வந்து எப்படிலாம் குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 2-வே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். இதே பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா 3-வே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும். அதனாலதான் இஜிஆர் இருக்காதுங்க. ஏன் பெட்ரோல் வெஹிக்கிள்ல இந்த இஜிஆர் இல்லை அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல 3-வே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்குள்ள இப்போ வாங்க, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன் நடக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஏன் ரேட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னா, அதுக்குள்ள ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, பிளாட்டினம் பிடியா, பிளாட்டினம் பிளஸ் ரோடியம் RH பிளஸ் பலேடியம் BD, இந்த தான் ரேர் எர்த் மெட்டல். இது கூட சீரியம் ஆக்சைடு இருக்குது இல்லையா, சீரியம் ஆக்சைடு CO2, இது போக இதுதான் வந்து ப்ராசஸ் பண்றது உள்ளுக்க வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த இது சீரியம் ஆக்சைடு,
இது போக இதுதான் ரேர் எர்த் மெட்டல், அதனாலதான் ரேட் காஸ்ட்லியா நடக்கும். உள்ளுக்கு வந்து ஹனிகோம் மாதிரி இருக்குங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த NOx சொல்றோம் இல்லையா, NOx அதுல இருந்து ஒரு ஆக்சிஜன் வந்து குறைஞ்சி அது N2 பிளஸ் O2 மாறிடும். இந்த NOxல இருக்காது, நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனா மாறிடும். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சிடேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க ஆக்சிஜன் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜனை வச்சு ஹைட்ரோ கார்பன் இருக்கு பாருங்க, அது வந்து H2 பிளஸ் O2 மாறிடும். ஹைட்ரோ கார்பன் சாரி HO2 அப்போ இது போக பிளஸ் CO2 மாறிடும் இந்த ஹைட்ரோ கார்பன். சாரி H2O, தினேஷ் இது மட்டும் லைட்டா கன்ஃபியூஷன். இது வந்து ஹைட்ரோ கார்பன் இருக்கு பாருங்க, அது H2O வாட்டர் பிளஸ் CO2 கார்பன் மோனாக்சைடுல இங்க ஒரு கூட ஒரு ஆக்சிஜன் வந்து H2O வாட்டரா மாறிடும். இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வாட்டர் டிராப் வருது. கையை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு வேப்பர்ல கையில லைட்டா வெட் ஆகும் இல்லையா, அதனாலதான். அது போக இந்த ஹைட்ரோ கார்பன், அப்போ கார்பன் மோனாக்சைடு இருக்கு பாருங்க CO, அது பிளஸ் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து CO2 மாறிடும். இப்போ இங்க ஆக்சிடேஷன் நடந்துருது இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டருக்கு உள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷனுங்க. ஃபர்தரா ஏன் வந்து இந்த EGR அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, EGR வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இருக்கு இல்லையா, NOx குறைக்கிறதுக்கு மட்டும்தாங்க இதோட வேலை. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு நைட்ரஜன் வந்து நாக்ஸ் வந்து கம்மியாகாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு டைம் இருக்காது. ஏன்னா உள்ள இன்ஜின்ல இருந்து ஒரு 5000 RPMனா நீங்க பாத்துக்கிடுங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு 5000 ரெவல்யூஷன் நடக்கும். இந்த 5000 ரெவல்யூஷன்ல 4 டைம், அது ஒரு ரெவல்யூஷனுக்கு 4 டைம் NOx வெளியே வந்துகிட்டு இருக்கும் ஒரு நிமிஷத்துல 4 டைம். அப்போ 4 டைம் ஒரு செகண்டுக்கு பாருங்க எவ்வளவு வந்து கம்மியான டைம்ல வந்து NOx வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால அவ்வளவு டைம் நடக்காது அப்படின்றனாலதான் இந்த EGR, இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷனுங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஹை கம்ப்ரஷன்ல தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா NOx ஜென்ரேட் ஆகும். ஹை கம்ப்ரஷன் பிளஸ் ஹை டெம்பரேச்சர். இப்போ டீசல் இன்ஜினை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் ஹை கம்ப்ரஷன் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின்ல வந்து அதனாலதான் NOx கொடுக்கல, சாரி EGR கொடுக்கல. அது லோ கம்ப்ரஷன் இன்ஜின். சேம் டைம் அந்த அளவுக்கு உள்ளுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வந்து ஜென்ரேட் ஆகாது. EGR வந்து சாரி NOx வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா 1185 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1300 டிகிரி செல்சியஸுக்குள்ள அவ்வளவு டெம்பரேச்சர்ல தாங்க உள்ள NOx வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து டீசல் இன்ஜின்ல தான் இது வந்து பாசிபிள் இவ்வளவு டெம்பரேச்சர்ல. ஸோ இதை வந்து திருப்பி என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் மிச்சம் நிறைய வந்து பண்ண முடியாம இருக்கும் இல்லையா அந்த எக்ஸாஸ்ட், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஹோல் வழியே அந்த புகை வந்து இங்க வரும்போது இந்த பக்கமா போகக்கூடிய அந்த கூலண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அதை கூல் பண்ணி டெம்பரேச்சரை குறைச்சி திருப்பியும் இன்லெட் வழியே உள்ள போயிடும். பேன் ஆகுது அதுக்கு. ஏன்னா அதுல ஹைட்ரோ கார்பன் அன்பேண்டு டீசல் கொஞ்சம் இருக்கும், சேம் டைம் NOx அதிகமா இருக்கும் அப்படின்றனால அதை கூல் பண்ணி இத, அதாவது 1185 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1200 டிகிரி செல்சியஸ்ல இதுல வரும்னு வைங்க. அதை திருப்பி கூல் பண்ணிட்டீங்க. கூல் பண்ணும்போது அதுல அன்பேண்டு ஃபியூல் ஹைட்ரோ கார்பன் கொஞ்சம் இருக்கு, சேம் டைம் NOx இருக்கு. அது உள்ள போய் திருப்பி எரிய ஆரம்பிச்சிடும் இன்லெட் வழியே. ஸோ அது மூலமா இதை குறைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க. லோ கம்ப்ரஷன் இன்ஜின் அப்படின்றனால பெட்ரோல் இன்ஜின்ல வந்து இந்த EGR வந்து இருக்காது. இப்போ மாடர்ன் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுல நீங்க டர்போ எல்லாமே பெட்ரோல்ல கொண்டு வந்ததுனால EGR கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுலயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ல வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின்ல இந்த EGR வந்து இருக்காதுங்க. இதுதான் இதுல இருக்க வந்து ஒரு மேட்ரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, EGR எதுக்கு யூஸ் பண்றாங்க, எதுக்கு பெட்ரோல் இன்ஜின்ல வந்து EGR இல்ல அப்படின்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.